என் வீட்டுக்கார பிள்ளைக்கு இவ்வளோ போட்டு விடணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நாங்கள் பொங்கலுக்காக வேண்டி கரும்பு ஒடிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் பாருங்கள், கரும்பு ஒடிச்சிக்கிட்டு இருக்கோம். பொங்கலுக்கு கரும்பு தயாராக இருக்குது. வாங்க எல்லோரும் கரும்பு ஒடிக்க போவோம். நான் பாருங்கள், கரும்பை இப்படி ஒடிச்சு போட்டுருவாங்க. இப்போ ஒடிச்சு போடுப்பா. கரும்பு இந்த ஒடிச்சு போடுறாரு பாருங்கள். கரும்பை இப்படி ஒடிச்சு போட்டுருவாங்க. ஒடிச்சு போட்டு அப்புறம் அடி கெட்டுவாங்க. கெட்டி அப்புறம் நாங்கள் ஏற்றி லோடு ஏற்றி வண்டியை கொடுக்கணும். நீங்கள் ஈஸியாக கரும்பு வாங்கிடுறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கரும்பு வெள்ளாமல் செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இங்கே ஈஸியாக கரும்பு இவ்வளோ தானே விளைன்றீங்க. இங்கே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு விலை வந்து 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்கிறோம். வெளியில் எவ்வளோக்கு வாங்கிட்டு போய் விற்கிறாங்கன்னு தெரில. விவசாயத்தில் வந்து ரொம்ப நட்டம்தான். விவசாய மண்டலில் வந்து நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து எதுவுமே வாங்க மாட்டீங்க. மக்கள்கள் வந்து வெளியில் விற்கிறவங்க தான் நீங்கள் வாங்குவீங்க. அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பார்க்கணும்னு பார்த்துங்க மக்களே. பாருங்கள், இந்த கரும்பு ஒடிச்சு போட்டிருக்கோம் பொங்கலுக்கு. இந்த கரும்பினுடைய மகத்துவம் வேணாண்டா. செங்கரும்பு சாப்பிட்டா எப்போயுமே மஞ்சக்காமலை வராது. இந்த கரும்பினுடைய மகத்துவம் அக்கா சொல்லுக்கா. நீ 15-20 வருஷமாக கரும்பு வைக்கிறீங்களக்கா, இந்த கரும்பினுடைய மகத்துவத்தை சொல்லுக்கா. கரும்பாடு விட்டு நத்தம் ஜோறும் சிந்தி பாடுபட்டு விளையணும். விளைச்சல் வச்சு மக்களுக்கு விற்கணும். இந்த கரும்புடைய மகத்துவம் என்னாக்கா? செங்கரும்புடைய மகத்துவம் செங்கரும்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜூஸ் ஓடுறீங்க, கரும்பு ஜூஸ் ஓடுறீங்க, கரும்பு பொங்கலுக்கு விற்கிறீங்க. எதனால் இந்த கரும்பு விற்கிறீங்க? கரும்பு மக்கள் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு பல்லெல்லாம் சுத்தமாக நல்லா வச்சுக்கட்ட முடியுது. சரிங்கக்கா. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? பாருங்கள், இது எங்கள் கரும்பு. நாங்கள் கரும்பு வளர்த்து வச்சுருக்கோம் பொங்கலுக்கு. பார்த்துக்கோங்க. என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? உட்காந்துருக்கீங்க பூரா? கரும்பு சமக்க வந்திருக்கீங்களா? உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? சம்பளம் 300 ரூபா. ஒரு நாளைக்கு கூலி 300 ரூபாயா உங்களுக்கு? எத்தனை நாள் எவ்வளோ நேரத்து வரைக்கும் வேலை செய்வீங்க? 5 மணி வரைக்கும். 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் 300 ரூபா. சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்து கூலி 300 ரூபா. கூலி 300 ரூபா. சாயங்காலத்து வரைக்கும் 2 கரும்பு கொடுப்பாங்க. 2 கரும்பு கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் கரும்பு செமக்க வந்திருக்கீங்களா, ஒடிக்க வந்திருக்கீங்களா? செமக்க வந்திருக்கீங்க. பாருங்கள் மக்களே, இந்த கட்டு கட்டி போட்டிருக்கோம். இந்த கட்டை வந்து செமந்து ஏற்றி விட கட்டை செமந்து வண்டி கொடுக்க வேண்டி வந்திருக்காங்க. கட்டு கட்டி போட்டிருக்கோம் கரும்பு. இங்கே வந்து வயக்காட்டில் கட்டு எவ்வளோ வேண்டாம், 250 ரூபா to 300. வெளியில் விற்கிறது எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரில மக்களே.